Good morning students. இன்னைக்கு Unit 2 Measurements Worksheet number 11 பார்க்க போறோம். First question, Mira goes to office at 8:30 a.m. in the morning. She returns home by 7:15 p.m. How much time did she spend in office? So இங்க 7:15 p.m.ன்றது ஈவினிங் டைமு, 8:30 a.m.ன்றது மார்னிங். ஸோ ஏஎம் பிஎம்னு இருக்கும்போது நம்ம ரெண்டையுமே வந்து 24 hours கிளாக்குக்கு கன்வெர்ட் பண்ணணும். 8:30 a.m. வந்து 8:30 hours அப்படின்னே தான் இருக்கும். 7:15 p.m. 24 hours கிளாக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 12ஆல் ஆட் பண்ணணும். 12ஆல் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 19:15 கிடைக்கும். இந்த 19:15யும் 8:30 a.m. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் இன் ஆஃபீஸ். பார்க்குறீங்க 19:15 minus 8:30. 15 minus 30 பண்ண முடியாது. ஸோ 1 borrow பண்ணுறோம். 1 hour borrow பண்ணால் ப்ளஸ் 60 75 minutes ஆயிரும். 75 minutes minus 30 minutes வந்து 45 minutes. இங்கே 18 minus 8 வந்து 10. ஸோ ஆன்சர் வந்து 10 hours 45 minutes. Next question, Divya goes to play at 6 o'clock. If she plays for 2 hours and 30 minutes, what time does she return home? So 6 o'clock போகிறா, 2 hours 30 minutes play பண்ணுறா. அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா she returns home at 8:30 p.m. Next question, Nizamuddin Express leaves New Delhi railway station at 15 hours 25 minutes. Convert this time into 12 hours format. ஸோ இது வந்து 24 o'clock கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து 12 சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னு கிடைக்கும், 3 hours 25 கிடைக்குது. இதை வந்து 576 divided by 24 போட்டோன்னா Next question, Mr. Raja was on leave from 27th January 2012. He joined on 31st March 2012. How many days of leave did Mr. Raja take? So January 27th to 31st வந்து பார்த்தீங்கன்னா 5 days இருக்கும். 27, 28, 29, 30, 31st. ஸோ 5 days இருக்குது. ஃபெப்ரவரியில் வந்து இது வந்து லீப் இயர். 2012 இஸ் a லீப் இயர். 2012 is divided by 4, ஸோ இட் இஸ் a லீப் இயர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 29 days இருக்கும். மார்ச்சில் 31st வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ 30th வரைக்கும் தான் லீவில் இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு டு 30th வரைக்கும் லீவில் இருக்காரு. 30 days இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 64 days கிடைக்கும். Next, fill in the blanks. 1 hour 30 minutes plus 1 hour 52 minutes is equal to, so simple addition தான். ஆட் பண்ணோன்னா 3 hours ஆட் பண்ணோன்னா 282 கிடைக்கும். ஸோ இந்த இதுலேருந்து ஒரு 60 minutes வந்து நம்ம இதுக்கு கொடுத்துட்றோம் hours பிளேஸ்க்கு. ஸோ 3 hours 22 minutesனு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 3 hours 22. Next, dash months has less than 30 days. ஃபெப்ரவரி தான் வந்து 28 days இல்லாட்டினா 29 days இருக்கும். லீப் இயர்னா 29 days இருக்கும். ஆர்டினரி இயர்னா 28 days இருக்கும். 1900 is not a leap year. லீப் இயர்னா என்ன கண்டிஷன்? இட் should be divisible by 4. இதுவே சென்ச்சுரி இயர்ஸ் 2000, 1900, 1800 அந்த மாதிரி இயர்ஸ்லாம் வந்து இட் should be divisible by 400. ஸோ 1900 is not divisible by 400. நார்மல் இயர்ஸ்னா டிவைடட் பை 4, சென்ச்சுரி இயர்ஸ்னா டிவைடட் பை 400. இதுதான் கண்டிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 years 2 months minus 6 months is equal to dash years dash months. ஸோ 2 months minus 6 months பண்ண முடியாது. அதனால ஒரு இயரை borrow பண்ணுறோம். 12 months borrow பண்ணோன்னா என்னாகும், 14 months minus 6 months. ஸோ 4 year 14 months minus 6 months is equal to 4 year 8 months. இதுதான் ஆன்சர். In 24-hour clock, 10:30 a.m. is written as 10:30 a.m. is written as 10:30 hours. Ram traveled for 1 hour 20 minutes by bus and 2 hours 30 minutes by train. How long did he travel together? Time travel by bus வந்து 1 hour 20 minutes, train வந்து 2 hours 30 minutes. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா total time travel கிடைக்கும் 3 hours 50 minutes. Radha is 2 years 6 months younger than Banu. If Banu is 11 years 3 months old, how old is Radha? ஸோ பானுவோட வயசு கொடுத்துருக்காங்க 11 years 3 monthsன்னு. இதை விட ராதா வந்து
இளையவங்க, 2 years 6 months இளையவங்க. ஸோ அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அதான் வந்து ராதாவோட ஏஜ். இந்த சப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 months minus 6 months பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து வந்து இயர்லேருந்து 12 months பாரோ பண்ணுறோம். அப்படின்னா 3 will become 15 months. 15 months minus 6 months ஈஸியாக பண்ணிடலாம், 9 monthsனு கிடைக்கும். இந்த இயர் வந்து பாரோ பண்ணுறதுனால 10 yearsனு கம்மியாயிரும். 10 minus 2 8 years. ஸோ 8 years 9 months ஓல்டு தான் ராதாவோட ஏஜ். Next question. A train departs from Bangalore at 16:50 hours. It will arrive at Salem 21 hours. Write both the time in 12 hours format. ஸோ இது வந்து 24 hour ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இது 12 hour ஃபார்மேட்டில் பண்ணுறதுக்கு -12 பண்ணணும். -12 பண்ணும்போது 4:50 PM கிடைக்கும். இதை -12 பண்ணணும் 9 PM கிடைக்கும். A train departed from Erode station at 23:30 PM and reached Chennai Junction the next morning by 6:20 AM. What was our travelling time? ஸோ நைட்டு கிளம்புது, அடுத்த நாள் காலையில் போகுது. ஸோ நைட்டு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு முதல் கால்குலேட் பண்ணலாம். 23:30 PMனா அதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஏஎம்னு ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ராவல் டைம் நைட் வந்து 24 minus 23:30 30 minutes தான் வந்து நைட்டு. மார்னிங் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 6:20 AM வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ 6:20 இது பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அவங்களோட டோட்டல் ட்ராவல் டைம் கிடச்சிரும். 6 hours 50 minutes is the total travel time. Anuj joined swimming classes on 16th May. The duration of the course is 39 days. On which day he will attend his last class? ஸோ May 16th போகிறாங்க, 39 daysக்கு கிளாஸ் இருக்குது. ஸோ மேல வந்து எத்தனை நாள் போகிறாங்கன்னு முதல்ல கால்குலேட் பண்ணலாம். மேல வந்து 31 minus 15 பண்ணிங்கன்னா 16th மேலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 31 minus 15 பண்ணிங்கன்னா 16 days மேலே போயிருக்காங்க. அடுத்தது மீதி எவ்வளோ நாள் இருக்குது அந்த கோர்ஸ் முடிகிறதுக்கு? 23 days இருக்குது. 39 minus 16 பண்ணிங்கன்னா 23 days. இந்த 23 days எதில் போயிருப்பாங்க? ஜூனில் போயிருப்பாங்க. ஸோ மேலே 16 days, ஜூனில் 23 days போட்டாங்கன்னா மொத்தம் 39 days கிடச்சிது. ஸோ ஜூன் 23rd வரைக்கும் அவங்க கிளாஸ் போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.